இடமுருக்கு அவல் பொரி அஞ்சரப்பட்டு மைசூர்லயே இருக்கிற பிஸியஸ்ட் ஜங்ஷன்ல நின்றுட்டு இருக்காங்க. மற்ற ஏரியாஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிராபிக் இருக்காது. ஆனா இந்த ஏரியால பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் டிராபிக் கஜ கஜன்னு இருக்கும். இங்க இருந்து மெயின் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே பக்கத்துல இருக்கு. பேலஸ் கீழஸ்ன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பக்கத்துல இருக்குங்க. பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்கும். ஓகேங்க, இப்ப மூலிகை விருந்துல இன்ட்ரெஸ்டிங் குக்கிங் ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை பாத்துட்டு வாங்க. குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு மூலிகை விருந்து பகுதியில நம்ம பார்க்க போறது வெந்தயக்கீரை சாம்பார். இந்த வெந்தயக்கீரை சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வேக வைத்த துவரம் பருப்பு, மல்லித்தூள், உப்பு, தேங்காய் துருவல், கடலை பருப்பு, கடுகு, நெய், சோம்பு, வெங்காயம், தக்காளி, காய்ந்த மிளகாய், வெந்தயக்கீரை, எலுமிச்சை சாறு. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த தோரம் பருப்பை நம்ம நல்லா மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிருக்கோம் இல்லையா, அந்த துவரம் பருப்பை நம்ம ஒரு கடாயில போட்டுக்கலாம். சாம்பார்னா மெயின் இன்கிரீடியன்ட்டே புளி தான். புளி கரைசல்ல தான் நம்ம எந்த சாம்பாருமே செய்வோம். ஆனால் தேவையான பொருட்கள்ல நான் புளியே சொல்லலை. ஸோ அதுக்கு பதில் எலுமிச்சை சாறு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த துவரம் பருப்பு முதல்ல நம்ம கடாயில சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நம்ம கொதிக்க விட போறோம். இதுதான் இந்த சாம்பாரோட பேஸ். புளிக்கரைசலுக்கு பதில் நம்ம இந்த பருப்பு வேக வைத்த இந்த பருப்புலயே நம்ம இந்த சாம்பாரை செய்ய போறோம். இப்போ நான் இந்த ஸ்டேஜ்ல தான் அடுப்பை பற்ற வைக்கிறேன். ஏன்னா இந்த வெந்த தோரம் பருப்பு தான் இல்லையா, அதனால தோரம் பருப்புல தண்ணி விட்டு கொதிக்க விடுற சமயத்துல நம்ம இதுல என்னெல்லாம் சேர்க்க போறோம்னு பார்க்கலாம். தனியா பொடி, அதாவது மல்லித்தூள், இந்த ஹோல் சாம்பாருக்கு தேவையான உப்பு, இதை சேர்த்து நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும். இதுலயே நம்ம காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்க போறோம். அதனால இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கோங்க. இந்த காரப்பொடி போட்டோம்னா அந்த குழம்புக்கு அந்த கலர் கொடுக்கும். அதனால தான் காரப்பொடி சேர்த்துருக்கோம். ஓகே, இப்போ இது இங்கே கொதிக்கட்டும். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம என்ன அரைக்கணுமோ அதை அரைச்சி வச்சுக்கலாம். நான் என்ன அரைக்க போறேன்னாக்கா, ஸோ மிக்சியில் ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். அதோட சேர்த்து கொஞ்சம் சோம்பு. இந்த தேங்காய் சோம்போட சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா அரைஞ்சாச்சு. தேங்காய் சோம்பை அரைச்சதை நம்ம இந்த கொதிச்சுட்டு இருக்கிற இந்த துவரம் பருப்பு அதில் சேர்த்து இது இன்னும் நல்லா கொதிக்க விடுறோம். ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன்னாக்கா, இப்போ தாளிக்க வேண்டியது தாளிக்கணும் இல்லையா, அதனால இதை நான் இங்கே கொதிக்க விடுறேன். அது இங்கே கொதிச்சுட்டு இருக்கட்டும். அந்த சமயத்தில் நம்ம என்னெல்லாம் தாளிக்கணுமோ இந்த இன்னொரு கடாயில் தாளிச்சுட்டு அதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த வானலியை சூடு பண்ணி இதில் கொஞ்சம் நெய் விட்டு, நெய் சூடான உடனே கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி, வெந்தயக்கீரை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கீரையை வேக விட்டுட்டு கீரை வெந்ததை எல்லாத்தையும் இந்த கொதிக்கிற இந்த சாம்பாரில் கொட்டி இறக்கிட போகிறோம். இதுதான் வெந்தயக்கீரை சாம்பார். ஸோ இப்போ இந்த கடுகு, இந்த நெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போகிறோம். ஏன்னா நம்ம இதில் காரப்பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா குழம்புல. இது நல்லா வதக்கிட்டு இந்த கடுகு நல்லா வெடித்து கடலைப்பருப்பு நல்லா செவந்துக்கும் போது நம்ம வெங்காயம், தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடித்து இந்த கடலைப்பருப்பு செவக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி அதோட அந்த பச்சை வாசனை போன உடனே தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கின உடனே கீரையும் போட்டு வேக விட்டுடலாம்.
ஓகே, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதோட ஒரு ஸ்பூன் தக்காளி. தக்காளி இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஏன்னா இதில் புளியே கிடையாது இல்லையா, அந்த கடைசியாக நம்ம எலுமிச்சம்பழ சாறு விட போகிறோம். ஸோ தக்காளி இன்னும் 1 ஸ்பூன் போட்டால் கூட அது இன்னும் கொஞ்சம் புளிப்பு தான் ஜாஸ்திப்படுத்தும். ஓகே, இந்த வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு. இப்போ நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த வெந்தயக்கீரையும் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தின இந்த வெந்தயக்கீரையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த கீரையை நல்லா வேக விடணும். கீரை வெந்த உடனே இதை அப்படியே நம்ம இந்த கொதிச்சுட்டு இருக்கிற இந்த சாம்பாரில் கொட்டிடலாம். ஸோ இந்த கீரை வந்து வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த வெந்தயக்கீரை நல்லா வெந்தாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொதிச்சுட்டு இருக்கிற இந்த துவரம்பருப்பு சாம்பாரில் இதை நான் வந்து சேர்த்துடுறேன். கேஸ்லாம் இனிமேல் பற்ற வைக்க வேணாம், அவ்வளோதான். ஏன்னா அந்த சாம்பாரும் நல்லா கொதிச்சாச்சு, நம்மளும் இது நல்லா வதக்கி தான் சேர்த்துருக்கோம். ஸோ இனிமேல் இதில் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, இது நல்லா கலந்து விட்டாலே போதும். ஸோ இதில் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம இதில் புளிப்பு சுவைக்காக கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், வெந்தயக்கீரை சாம்பார் நமக்கு ரெடியாக இருக்குது. ஒரு வித்தியாசமான சாம்பார் இது, புளி சேர்க்காம நம்ம வந்து வெந்தயக்கீரை போட்டு செஞ்சுருக்கோம். ஸோ சுவையான வெந்தயக்கீரை சாம்பார் நமக்கு தயாராக இருக்குது. இந்த வெந்தயக்கீரை சாம்பார் எப்படி செஞ்சோம் அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். குழைய வேக வைத்த துவரம் பருப்பு இருக்குல்ல, அதில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி அதில் கொஞ்சம் தனியா பொடி, உப்பு, மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோம். அது கொதிச்சுட்டு இருக்கும் போதே தேங்காயும் சோம்பையும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம். அரைச்சதையும் அந்த குழம்புல கொட்டி இன்னும் கொஞ்சம் அதை கொதிக்க விட்டுட்டு ஒரு கடாயில் நெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கிட்டு வெந்தயக்கீரையும் அதில் போட்டு தண்ணி விட்டு நல்லா வேக விட்டோம். வெந்த இந்த கீரையை நம்ம கொதிச்சுட்டு இருக்கிற குழம்புல கொட்டி கலக்கி எடுத்து வச்சுட்டோம். அதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து கலக்கி எடுத்து வச்சாக்கா வெந்தயக்கீரை சாம்பார் தயாராகிடும். இந்த வெந்தயக்கீரை சாம்பார் ஒரு வித்தியாசமான சாம்பார் இல்லையா, இது நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். மீண்டும் அடுத்த மூலிகை விருந்து பகுதியில் இன்னொரு புதிய மூலிகை விருந்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது காயத்ரி ராஜேஷ். இன்னைக்கு மைசூர்ல புளி அவல் அரிசியோட குக்கிங் ரெசிபி கத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம சடுபுடு சமையல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங் ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிருப்போம். இதே மாதிரி அருமையான விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Kaushik signing off for Anjarapete. Bye bye.